இந்த வீடியோவில் நாம் சீஸ் பர்ஸ்ட் பீஸா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சீஸ் பர்ஸ்ட் பீஸா செய்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அரை டம்ளரில் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மேலே நிறையா வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸா மாவை தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மைதா மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சதுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக வேணால் கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கு பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி கொலன்னு ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இப்போ கீழே வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அந்த மாவை இழுத்து பிசைஞ்சிக்குங்க. இப்போது ஒரு பவுலில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் தடவி வச்சுக்கோங்க. வறண்டு போகாமல் இருக்கும். எண்ணெயும் தடவிக்கலாம். நான் இங்கே பட்டர் தடவுறேன். மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு மாவு நல்லா நான் புளிச்சு வரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 100 கிராம் சீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க விடாதுங்க. பால் லேசாக சூடானதுமே இதை போட்டு நல்லா கரைய விட்டுருங்க. கரைஞ்சி வந்த பிறகு இந்த சீஸ் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரு 50 கிராம் பட்டரை போட்டுக்குங்க. அதில் அப்படியே கலக்குங்க. அதை கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்புறம் இந்த திக்னஸ் வர வரைக்கும் கலருங்க. இதுதான் நம்மளுக்கு பீஸா சீஸு. எடுத்து வச்சுக்கோங்க அது தனியாக. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு, நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க. திட்டமாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பிளேட் எடுக்கிறோமோ அந்த பிளேட்டை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம முதல்ல உருட்டி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பு கடாயில் போட்டு கொஞ்சம் இந்த தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் சூடை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். 2 பக்கமும். ஒரு பக்கம் நல்லா சூடாகிடுச்சு. அதேமாதிரி அந்த பக்கமும் சூடு பண்ணிக்கோங்க. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு இட்லி குண்டானில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்குள்ளே ஸ்டாண்டை வச்சு அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பீஸா மாவை உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, உருட்டிக்குங்க நல்லா. இப்போ நம்ம எந்த பிளேட் அளவுக்கு உருட்டுறோமோ அந்த பிளேட் அளவுக்கு உருட்டிக்குங்க ரவுண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த தட்டு எடுத்துருக்கேன். இந்த தட்டில் கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. கீழே ஃபுல்லாக தடவிக்குங்க. சுற்றி தடவிக்குங்க பட்டரை. மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்ருங்க. இப்போ இந்த உருட்டி வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஓரக்காயில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அடுத்த பீஸா செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு சுற்றி ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் பண்ணி வச்சுருந்தால சீஸ் சாஸ் அதை எடுத்து மேலே தடவிக்குங்க.
இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே உருட்டி சூடு பண்ணி வச்சுருந்த அந்த பீஸா இதுவை போட்டுக்குங்க மேலே. இது ரெண்டுத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டும் ஒட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் தண்ணி தொட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே வந்து நம்ம பீஸா சாஸ் ஊற்றி தடவிக்குங்க. அதுக்கு மேலே சீஸ் போட்டுக்குங்க. பீஸா சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வெங்காயம் போட்டுக்குங்க. அதுக்கு மேலே குடமிளகா போட்டுக்குங்க அரிஞ்சு. அதுக்கு மேலே காளான் அரிஞ்சு போட்டுக்குங்க. அதுக்கு மேலே திருப்பியும் பீஸா சீஸ் போட்டுக்குங்க. இப்போது நம்ம அந்த இட்லி குண்டானில் அதை எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஏறிடுச்சு இட்லி குண்டான் 5 நிமிஷம். இப்போ மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். எனக்கு ஒரு 18 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு பீஸா. ஆறட்டும், அப்படியே எடுத்து வெளியே வச்சுருங்க. சீஸ் பர்ஸ்ட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பீஸா. உள்ளே பாருங்கள் சீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். அப்படியே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சீஸ் எவ்வளோ அழகாக ஒழுகுது பாருங்கள் உள்ளே இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.